இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. ஈரானில் தற்போது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் அதன் விளைவாக ஏற்பட்டுள்ள மக்கள் போராட்டங்களும் நாடு முழுவதும் தீவிரமடைந்து வருகின்றன. இந்த போராட்டங்கள் டிசம்பர் 28 அன்று தெஹ்ரானின் பெரிய சந்தையான கிராண்ட் பஜாரில் இருந்து தொடங்கின. அங்கு கடைக்காரர்கள் ரியால் நாணயத்தின் மதிப்பு சரிவு மற்றும் விலை உயர்வுக்கு எதிராக கடைகளை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவிலேயே இந்த போராட்டம் தெஹ்ரான் முழுவதும் பரவி இஸ்பஹான், ஷிராஸ், மஸ்ஹத் உள்ளிட்ட பிற பெருநகரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வரை விரைந்தது. தற்போது ஈரானின் அனைத்து மாகாணங்களிலும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் ஈரானின் தேசிய நாணயமான ரியாலின் வரலாறு காணாத சரிவாகும். தற்போது ஒரு அமெரிக்க டாலருக்கு 14,50,000 முதல் 14,57,000 ரியால் வரை வர்த்தகமாகிறது. கடந்த ஆண்டு ஜனவரியில் இது சுமார் 7 லட்சம் ரியாலாக இருந்தது. இந்த சரிவால் வருடாந்திர பணவீக்க விகிதம் 40 முதல் 48% வரை உயர்ந்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் சராசரியாக 72% அதிகரித்துள்ளது. இறைச்சி, அரிசி, சமையல் எண்ணெய், பால் பொருட்கள், கோழி, சீஸ் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து பல கடைகளில் பொருட்கள் கிடைக்காமல் போயுள்ளன. கடந்த டிசம்பர் மாதத்தில் அரசு எரிபொருள் மானிய விலை அமைப்பில் புதிய நிலைகளை அறிமுகப்படுத்தியது. இதனால் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தும் பெட்ரோல் விலை உயர்ந்தது. ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் விலையை மறுபரிசீலனை செய்யும் திட்டமும் அறிவிக்கப்பட்டது. மருந்து மற்றும் கோதுமை தவிர்த்து மற்ற இறக்குமதி பொருட்களுக்கு டாலர் ரியால் சலுகை விகிதம் நீக்கப்பட்டது. இவை அனைத்தும் விலை உயர்வை மேலும் தீவிரப்படுத்தின. இந்த நெருக்கடி ஈரான் மீது அமெரிக்கா போன்ற நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகள், 2025 ஜூன் மாதம் இஸ்ரேலுடன் நடந்த 12 நாள் போரின் விளைவுகள், எண்ணெய் வருமான குறைவு மற்றும் உள்நாட்டு பொருளாதார மேலாண்மை பிரச்சனைகளால் தீவிரமடைந்துள்ளது. ஆரம்பத்தில் பொருளாதார கோரிக்கைகளுடன் தொடங்கிய போராட்டம் பின்னர் அரசுக்கு எதிரான கோஷங்கள், ஆட்சி மாற்ற கோரிக்கைகள் வரை உருவெடுத்துள்ளது. சில இடங்களில் அரசு கட்டிடங்கள், வங்கிகள் மீது தாக்குதல்கள், தீ வைப்பு போன்ற வன்முறை சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன. பாதுகாப்பு படைகள் களமிறங்கி கண்ணீர் புகை, தடுப்பு, கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணைய தடை, போக்குவரத்து இடையூறு போன்ற கடுமையான நடவடிக்கைகளும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. போராட்டங்களில் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த பதற்றமான சூழலால் பலர் ஈரானை விட்டு வெளியேறி அண்டை நாடுகளில் தஞ்சம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க தூதரகம் தொடர்ந்து எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. அதில் போராட்டங்கள் தீவிரமடைந்து வன்முறையாக மாறக்கூடும் என்றும் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் ஈரானிய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி வெளியேற வேண்டும் என்றும், வெளியேற முடியாதவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று உணவு, தண்ணீர், மருந்து போன்றவற்றை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்றும், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கூட்டங்களை தவிர்த்து சுற்றுப்புற சம்பவங்களில் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவேன் என கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், போராடும் மக்கள் பாதிக்கப்பட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானுடன் ஏற்றுமதி, இறக்குமதி செய்யும் நாடுகளின் வர்த்தகம் பாதிக்கப்படும் வகையில் அந்நாட்டுடன் வர்த்தகம் செய்து அமெரிக்காவுடனும் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்படுகிறது என்றும், இது உடனடியாக அமலுக்கு வருகிறது என்றும் அதிரடி காட்டியுள்ளார். இதனையடுத்து இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ரஷ்யா, மத்திய கிழக்கு பகுதியில் தற்போதுள்ள நிலைமை மற்றும் உலகளாவிய சர்வதேச பாதுகாப்பு ஆகியவற்றை அமெரிக்கா கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனால் பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய விளைவுகளை பற்றியும் அமெரிக்கா அறிந்திருக்க வேண்டும். ஈரான் மீது புதிதாக ராணுவ தாக்குதல்களை நடத்துவோம் என மிரட்டல் விடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஈரானின் உள்நாட்டு அரசியலில் வெளிநாட்டு தலையீடு என்பது ஏற்கத்தக்கதல்ல என்று எச்சரித்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.